வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸா வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்சிசில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நீட் பிஜிக்கு reset registration for round 1 of PG counseling 2024 is now available அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து நமக்கு சர்க்குலேட் ஆகியிருக்கு. இதை பத்தி நிறைய டாக்டர்ஸ் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு எம்சிசி ரவுண்ட் 1 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் டேட் எதுவுமே வந்து அஃபீஷியலா ஷெட்யூல் இன்னும் கொடுக்கல. ஆனா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 20ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்னும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்ப வேணா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கேஸ் வந்து திருப்பி மறுபடியும் 27ஆம் தேதி கேஸ் ஓப்பன் ஆகுறதுனால அவங்க சைடு வந்து மேபி வந்து இந்த ஷெட்யூல் வந்து டிலே ஆகலாம். சீட் மேட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ஃபைனல் ஆகாம இருக்கு. அதனால மேபி டிலே ஆகலாம். தயவு செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் பிஜி கவுன்சிலிங் 2024 இஸ் நவ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, இது வந்து யார் யார் பண்ணணும் யார் யார் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்ப எம்சிசி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. நேத்து வரையும் வந்து உங்களுக்கு இந்த அவைலபிள் சர்வீசஸ் இருக்கா, இந்த லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா இப்ப நியூவா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஆக்சுவலி இதுதான் வந்து ரீசெட் ஆப்ஷன். இது எல்லாரும் பண்ணக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், இந்த ஆப்ஷன் வந்து யாரு பண்ணணும், என்ன பர்பஸ் அப்படின்றத நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது யாரு பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து விண்டோ ஓப்பன் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக் பண்ணணுமான்னு கேட்கும். பட் இதை அன்லாக் பண்றதுக்கு முன்னாடி யாரு பண்ணணும் யாரு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெரியாம வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவசரப்பட்டு அப்ளை பண்ணிடுவாங்க. வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி போட்டிருக்கலாமே, டிஎன்பி போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மேபி ஏதாவது மிஸ் பண்ணிருப்பாங்க. வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் ஒரு 10,500 ரூபாய் பே பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு சில அனலைஸ்லாம் பார்த்துட்டு திடீர்னு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போட்டிருக்கலாமே, நம்ம அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம், ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் தாண்டி இன்னைக்கு 4ஆம் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப நிறைய பேர் அந்த மாதிரி வந்து யோசிக்கும் போது நிறைய டாக்டர்ஸ் வந்து அப்ப திருப்பி வந்து மறுபடியும் அந்த ஆப்ஷன் பண்ண முடியுமான்ற ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. அந்த ஒரு பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க டீடைல்ஸ், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏதாவது ஒரு டீடைல்ஸ் தப்பா அப்டேட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் தப்பா பண்ணிட்டீங்க, எம்பிபிஎஸ் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி தப்பா பண்ணிருக்கீங்க. ஒரு சில டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து எடிட் பண்ணி மாத்திக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இப்ப நீங்க அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற கேண்டிடேட்ஸ் அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும். ஏன்னா நான் வெறும் ஆல் இந்தியா கோட்டா தான் போட்டிருக்கேன் சார், நான் டீம்டு யூனிவர்சிட்டி போடணும்னா மறுபடியும் நான் ரீசெட்ன்ற அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிவர்ட் பண்ணிடும். அது நான் கடைசியா சொல்றேன், நீங்க அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத. ஸோ தயவு செய்து எல்லாரும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொரிஸ் இருக்கு, நான் வந்து ஒரு சிலது தப்பா அப்டேட் பண்ணிட்டேன், ரெண்டாவது வந்து நான் டீம்டு யூனிவர்சிட்டி போடாம மறந்துட்டேன், டிஎன்பியை நான் செலக்ட் பண்றதுக்கு மறந்துட்டேன், அப்படி இருந்தா மட்டும் நீங்க போய் மாத்தணும்னா மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ மாத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு காமிக்கும், ஓடிபி கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஸ்டெப் பண்ணீங்க, ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்ல இருக்கும். இந்த செலக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங்ன்றத ரிவர்ட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது ரெண்டும் இன்கம்ப்ளீட் பண்ணி விட்டுரும், ரிவர்ட் ஆயிரும். நீங்க அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த 2 ஸ்டேஜுமே வந்து ரெட் கலர்ல மாறிடும், இன்கம்ப்ளீட் ஆயிரும். மறுபடியும் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க கவுன்சிலிங் செலக்ட் பண்ணி அந்த கோட்டாவை மாத்தனாலும் நீங்க மாத்திக்கலாம். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி போடுறதா இருந்தாலும் சரி, டிஎன்பி போடுறதுனால அடிஷனலா போட்டுக்கலாம். ஒரு சில டீடைல்ஸை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நிறைய டாக்டர்ஸ் கேட்டாங்க, சார் இந்த வருஷம் வந்து இந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியுமா, நான் வந்து ஒரு ஓபிசி கேட்டகரி, அண்டர்சர் கேட்டகரி, இதெல்லாம் வந்து நான் கேட்டகரி தப்பா போட்டேன், அதாவது நீட்டோடைய அப்ளிகேஷன் பிஜி அப்ளிகேஷன் எக்ஸாம் எழுதும் போது நான் இந்த கேட்டகரி கொடுத்துட்டேன், இப்போ இங்க நான் கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க.
அதுக்கும் ஒரு அப்டேட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதாவது யூஜி கவுன்சிலிங் நடக்கும்போதே காமனா வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து கேட்டது எம்சிசில வந்து நம்ம கேட்டகரியை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க ரீசெட் ஆப்ஷனை வந்து கொடுக்கும்போது அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியுமான்ற ஒரு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இதை பத்தி நிறைய பேர் ஏற்கனவே நிறைய கேட்டாங்க. பட் இது ஏற்கனவே வந்து காமனா வந்து நமக்கு யூஜி கவுன்சிலிங் நடக்கும்போது எம்சிசி வந்து தெளிவா அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் இந்த நோட்டிபிகேஷனை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க யூஜி அண்ட் பிஜிக்கு சேர்த்து தான் காமனா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டிஏன்றது நமக்கு யூஜி கண்டக்ட் பண்றது, என்பின்றது நம்ம நீட் பிஜி கண்டக்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அத்தாரிட்டி. ஸோ அதுலேயே வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது வந்து எம்சிசில வந்து நம்ம கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கான ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி, கேனாட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதையும், அப்படி சேஞ்ச் பண்ணணும் ஒரு கேண்டிடேட் அப்படின்னா நீங்க நீட் யூஜியா இருந்தா என்டிஏ மூலியமாவும், பிஜியா இருந்தா என்பி மூலியமா தான் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த வருஷம் வந்து காமனா ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. கேட்டகரியை பொறுத்தவரையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி கேட்டகரியை நீங்க மாத்தணும்னா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குன்ற மாதிரியும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால நீங்க ரீசெட் ஆப்ஷன் பண்ணும்போது மேபி ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டகரி சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஒரு காமன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்டேட்டை பொறுத்தவரையும் வந்து யூஜிக்கும் பிஜிக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இது தெளிவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நம்ம வீடியோவை தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.